காட்சிகள் அதிகமாகவே வைரலாகிட்டு. இப்போ இங்கே இன்டர்நெட், யூடியூப், இந்த இன்டர்நெட் வகையில் நீங்கள் பார்க்கலாம். ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் போன்ற தொழில்நுட்பம் பார்க்கலாம். எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி காட்சிகள். இப்போ பெண்களை மட்டும் ரேப் பண்ணுறதில்ல, ஆண்களையும் கூட சிலவங்க வந்து ரேப் பண்ணி போன்ற இந்த வீடியோ காட்சிகளை பரப்பக்கூடிய காட்சிகள் அதிகமாகவே வெளியாகி கொண்டிருக்கிறது. அடுத்து பார்க்குறதுக்கு வலது கையால் சாப்பிடணும், இடது கையால் சாப்பிடக்கூடாது. இடது கை வந்து இந்த நீங்கள் அம்மா அதோட கழுகுறதுக்கு, இந்த இந்த ஊத்தியான செயல்பாடுகளை பிடிப்பதற்கு, இந்த கெட்ட வேலைகளை இதுக்காக நீங்கள் தப்பாக நினைக்க வேண்டாம். நீங்கள் இப்போ 1-2 போயிட்டு கழுகுறதுக்கு அதுக்குரிய வேலைப்பாடாக இடது கையை யூஸ் பண்ணிக்கலாம். சாப்பிட்றதுக்கு நல்ல செயற்பாடுகளுக்கு இடது கையை நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் இருக்குது. ஆண்டா இங்கே நடக்கிற காட்சியை இங்கே இது வந்து இந்த உலகம் ஃபுல்லாக பரவக்கூடிய இந்த வீடியோ சொல்கிறனால இதில் உங்களுக்கு சில விஷயங்களை கதைக்கவே முடியாதுங்க. சிறுவர் சுற்றுப்போகம் போன்ற செயற்பாடுகளே செய்யக்கூடாது, ஆனால் அதை செஞ்சு கொண்டு தான் இருக்கிறாங்க. இப்போ ஒரு யூடியூப்பாக கூட நிம்மதியாக வீடியோ போடக்கூடாது முடியாமல் அளவுக்கு இந்த கெட்ட வார்த்தைகளை எந்த அளவுக்கு நியூஸ் பண்ணணுமோ அந்த அளவுக்கு நியூஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த மாதிரி செயல்பாடுகள்லாம் போடுறதுக்கு இது இஸ்லாமியர்களுக்கும் கூட நம்ம பொதுவாக சொல்லிக்கொள்ளலாம். இப்போ இஸ்லாமியர்களுக்கெல்லாம் மற்ற மக்கள் அழிக்கலாம். இப்போ இதில் வந்து நான் வந்து உங்களுக்கு முக்கியமாக ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. இதில் வந்து சொன்னால் இஸ்லாமிய மட்டும்தான் கேட்பாங்க, ஆனால் மற்ற மதங்களுக்காக வேண்டி நான் வேறு ஒரு தலைப்பை வந்து உங்களுக்கு சொல்லுவேன். இப்போ இந்த வேறு மதங்கள் வந்து இதை கேட்குறாக்களுக்கு வந்து இது பிரயோஜனம் வைக்கும். நான் வேறு மதங்களுக்கு வந்து இந்த வீடியோ வேறையாக போடுறேன். இப்போ நான் சொல்கிற 3 வேலை செய்யுங்க. நீங்கள் ஒருத்தர் நல்லவனாக திருந்தோன்னு ஆசைப்பட்டா நான் சொல்கிற இந்த 3 வேலையை நீங்கள் கட்டாயம் செய்யுங்க. அது என்ன இந்த 3 பார்க்குறீங்களாண்ணே? அதில் முதலாவது வேலை வந்து நீங்கள் வந்து உங்கள் ஃபேஸ்புக்கே டிலீட் பண்ணுங்க. சரியா? இல்லை ப்ரோ, நான் ஃபேஸ்புக் எனக்கு கட்டாயம் முக்கியம், எனக்கு ஃபேஸ்புக்கெலாம் டிலீட் பண்ணல, அதுக்கு வேறு என்னமா பேஜ் எதாவது சொல்லுங்கன்னு சொல்கிறதுக்கு 2வது இது. இப்போ உங்களுக்கு யார் தேவையில்லாத படங்களை அனுப்புகிறாங்களோ அதில் வந்து நீங்கள் நான் சொல்கிற இந்த விஷயத்தை நீங்கள் செய்யுங்க. தேவையில்லாத படம் அனுப்புங்களா, அவங்களுக்கு ஒரே ஒரு வழி தான். என்ன? அவங்க நம்பரை ப்ளாக் பண்ணுங்கள். இந்த ஃபேஸ்புக் ஆகிக்கலாம், ஃபேஸ்புக் மெசேஜ் ஆகிக்கலாம், அவங்க நம்பரை ப்ளாக் பண்ண முடியாது ப்ரோ அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதுக்கு இன்னொரு சுச்சுவேஷன் இருக்குது. நீங்கள் உங்களை யூடியூப்பில் போய் இல்லை கூகுளில் போய் சர்ச் பண்ணி ஃபேஸ்புக் மெசேஜை ப்ளாக் அப்படின்ட்டு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு எப்படி நீங்கள் மற்ற நம்பரை ப்ளாக் பண்ணலான்னு சொல்லி அந்த சுச்சுவேஷனை தருவாங்க. அது மூலம் நீங்கள் தெளிவாக பார்த்து அவங்க நம்பரை ப்ளாக் பண்ணிக்கொள்ளலாம். அப்படி ப்ளாக் பண்ணி கொள்றதுனால அவங்க வந்து திருப்பி உங்களை பார்க்குறதுக்கு இல்லை. பெண்கள் அழைக்கலாம், ஆண்கள் அழைக்கலாம். காலத்தில் பெண்களாக ரேப் பண்ணாங்க, இப்போ ஆண்களையும் ரேப் பண்ண தொடங்கிட்டாங்க. இது அவங்களுக்கு பிடிச்சமான ஒரு அழகான ஒரு ஆள் கிடைச்சா அது சிலவன் விருப்பத்தை பார்ப்பான், சிலவன் விருப்பத்தை பார்க்க மாட்டான். ஓகே, அதுக்காக நீங்கள் எப்படி நினச்சிட்டாங்க? சிலவன் விருப்பத்தை பார்ப்பான், அவன் விருப்பத்தை பார்க்க மாட்டான். அவன் விரும்பினா போதும் ரேப்பிங் தான். அது நீங்கள் தடுத்து கொள்ளணுண்டா அடுத்த 3வது சுச்சுவேஷனை நீங்கள் கேளுங்க. நீங்கள் எதுக்குமே உங்கள் மொத்தம் வந்து தப்பாக நடக்க முயற்சி செஞ்சிட்டான்டா அவன்கிட்ட நீங்கள் தப்பியோ பொய்யோ தப்பாமல் நீங்கள் அவன்கிட்ட மாட்டி பட்டிருந்தாலோ நீங்கள் போலீஸ்கிட்ட போய்ட்டு ஒரு புகார் கொடுத்து அவனை உள்ளுக்கு தள்ளி முட்டி நீங்கள் தட்டால் வேறு சுச்சுவேஷனே இதுக்கு இல்லை. இருந்தால் அவங்கள்ட்ட மாட்டிக்கொள்ளாமல் தப்புறதுக்காக வேண்டி நீங்கள் வந்து அவன் நம்பரை ப்ளாக் பண்ணி வைங்க. அதுக்கு பின்னால் வந்து அந்த மாதிரி போஸ்ட்டுக்களை உங்களுக்கு அது தெரியாதவங்க, அவங்களுக்கு தெரியாதவங்க யார் இருந்தாலும் இந்த மெசேஜ் பண்ணாலோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிக்வெஸ்ட் கேட்டாலோ நீங்கள் கொடுத்துடாதீங்க. அது அப்படி இருக்கும் போதும் நீங்கள் தப்பிக்கொள்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்.